அடிச்சோடுகள் நிகழ்ச்சியில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இதுவரை கண்டிராத சில காரியத்தை நீங்கள் காண போகிறீங்க. இதுவரை கேட்டிராத சில அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. 1 கொரிந்தியர் 2:9 நான் படிக்கட்டும். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. உங்கள் இருதயத்தில் இது முடிய தோண்டி இருக்காது. இந்த கார் வாங்குவேன், இந்த இடத்த வாங்குவேன், இந்த பாதையில் நடந்து போய்கிட்டே இருக்கிறேனே, ஆனால் இந்த இடத்த வாங்குவேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் ஆண்டவர் நினச்சா வாங்கிடலாம். கர்த்தர் சொல்கிறாரு, சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள் செய்யும் பொழுது நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? 1 அடி 1/2 அடி இழந்திருப்போம். யாராவது ஏமாற்றிருப்பாங்க. அதையே நினச்சி 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 அழுதுகிட்டே இருப்போம். அதை விட்டுட்டு விடணும்னு நான் சொல்லலை. என்னடா இப்படி சொல்லிட்டே நினைக்காதீங்க. இதையும் கொடுப்பாரு கர்த்தர். அதே நேரத்தில் மெய்மறந்து செபிக்க கற்றுக்கொள்ளுங்க. சர்வ வல்லமுள்ள தேவன் நினைத்தா வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பார். இதுவரை நீங்கள் கண்டிராத கேட்டிராத இடங்களுக்கு நீங்கள் போவீங்க. பல தேசங்களில் ஆண்டவருடைய ஜனங்க போய் ரீச் ஆனதை நான் கேட்டிருக்கிறேன். சில ஜனங்க சொல்லியிருக்காங்க பல தேசங்களில், ஐயா நாங்கள் வருவேன்னு நினச்சி கூட பார்த்ததில்லை, வந்திருக்கேன். சில நேரங்களில் பாருங்கள், அந்த ஸ்ரீலங்காவிலிருந்து போன ரெஃப்யூஜஸாக போன மக்கள் இன்றைக்கி உலகத்தில் பல பல கோடீஸ்வரங்களாக மாறியிருக்காங்க. ஆனால் அதில் ஆண்டவருடைய ஜனங்க அந்த நம்பிக்கையோடு சொல்கிறாங்க, கர்த்தர் தாங்க எங்களை கொண்டு வந்தார். நான் நினச்சேன், எதுக்கு இப்படி எனக்கு பாடுகள் வருது, துன்பம் வருது, ஏன் எங்கள் தேசத்தில் இப்படி ஒரு நெருக்கம் வருதுன்னு சொல்லி. ஆனால் நெருக்கத்திற்கு மத்தியில் கர்த்தர் வழியை உண்டு பண்ணி இப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைகளை பார்க்குறோம், எங்கள் சந்ததிகளை பார்க்குறோம். எங்கள் பிள்ளைங்க எல்லா படிப்பையும் படிக்கிறாங்க, உயர்ந்துட்டாங்க. அதை நினைத்து எவ்வளோ சந்தோஷம். அப்படி தான் நீங்களும் ஸ்தோத்திரம் பண்ணணும். சில நேரங்களில் வெறி பிடித்த மாதிரி இதுதான் வேணும், இந்த பைக் தான் வேணும், இந்த கார் தான் வேணும் அப்படின்னு நிற்காதீங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இதை கொடுங்க. அதே நேரத்தில் நல்ல வீடு வேணும், இடம் வேணும், சொத்து வேணும், பத்திரப்பதிவு நடக்கணும். நீங்கள் அப்படி இல்லாமலே தரித்திரத்திலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்கிறார், உன் தரித்திரத்தை நான் மாற்றுவேன், உன் கஷ்டத்தை நான் நீக்குவேன், உன் வாழ்க்கை அப்படியே திருப்பி போட பார்க்குறேன். அப்போ தான் கர்த்தர் சொல்கிறார், நீ கால் வைக்கிற இடத்தை நான் உனக்கு தருவேன், உன் கண் பார்க்கும் பூமியை உனக்கு நான் தருவேன். இதுவரை பரலோகத்திலிருந்து உனக்காக, எங்களுக்காக, எனக்காக, நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இன்னும் நம்முடைய கண்கள் காணவில்லை, இன்னும் காதுகள் கேட்கலை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களாக இருக்கான். அதனால தான் எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் அளித்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணிலடங்காத ஆச்சரியமான காரியங்கள் நடக்குமா? அப்போ இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் அதை உங்களுக்கு முன்னாடி கொட்ட போகிறாரு. இன்றிலிருந்து அற்புதங்களாக நடக்கும்னு விசுவாசிங்க. அன்பின் தேவனே, என் ஜனங்கள் இன்றைக்கு இந்த அடிச்சோடு செய்திகளை கேட்டிருக்காங்களே, இதுவரை கண்டிராததும் கேட்டிராததுமான அற்புதங்களை செய்வேன்னு சொல்லிட்டீங்க. அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் எல்லாம் நடக்க போதப்பா. அந்த அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் இப்போ நடக்கட்டும், இப்போ திறந்து கொடுங்க. அதிசயத்தின் கதவு திறக்கப்படட்டும். நல்ல செய்தி அவங்க காதுகள் கேட்கட்டும், சாட்சியாய் மாறட்டும். பெரிய பெரிய அதிசயங்களை செய்ய போகிறீங்க. உயர்த்துங்க, பல பல மடங்காய் உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.